அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு crochet வீடியோவில் கிரானி எக்ஸகன் ஷேப் எப்படி போடலான்றத பத்தி தான் பார்க்க போறோம். கிரானி எக்ஸகன் ஷேப் போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச்சோட வீடியோவோட லிங்க்கும் எக்ஸகன் ஷேப்ல கேப் வச்சு எப்படி போடலாம், கேப் இல்லாம எக்ஸகன் ஷேப் எப்படி போடலான்ற வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கிரானி எக்ஸகன் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் போடணும். ஸ்லிப் நாட் போட்டு முடிச்ச பிறகு 6 செயின் ஸ்டிச் போடணும். 6 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற செயின்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு சின்னதா ஒரு ரவுண்டு கிடைக்கும். ரவுண்டு கிடைச்ச பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோச்சேட்டா கணக்கு எடுத்துட்டு சின்னதா கிடைச்சிருக்கிற இந்த கேப்ல 2 டபுள் க்ரோச்சே போடணும். இப்போ கரெக்டா நமக்கு 3 டபுள் க்ரோச்சேட் கிடைச்சதும் 2 செயின் போடணும். 2 செயின் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா 3 டபுள் க்ரோச்சேட் போடணும். 3 டபுள் க்ரோச்சேட் போட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் 2 செயின் போடணும். இப்போ இதே போல இன்னும் 4 தடவை போடணும். மொத்தம் எக்ஸகனுக்கு 6 சைடு வரும். அதால இது போல 6 சைடு போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்ல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த கேப்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இங்க இருக்கிற இந்த 2 ஸ்டிச்லயும் ஒரு ஸ்டிச்லயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். அடுத்த ஸ்டிச்லயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ரெண்டாவது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் இங்க இருக்கிற இந்த கேப்லயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்ட உடனே கரெக்டா நமக்கு அந்த இடத்துல இந்த ஸ்டிச் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோச்சேட்டா கணக்கு எடுத்துட்டு அதே ஸ்டிச் உள்ள இன்னும் 2 தடவை டபுள் க்ரோச்சேட் போட்டுட்டு 2 செயின் போடணும். இது ஃபர்ஸ்ட் கார்னர் இந்த செகண்ட் ரவுண்டோட. இப்போ மறுபடியும் அதே கேப் உள்ள 3 டபுள் க்ரோச்சேட் போடணும். கார்னர்னா 3 டபுள் க்ரோச்சேட் 2 செயின் 3 டபுள் க்ரோச்சேட். இப்போ கார்னர் போட்டு முடிச்சதும் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த கார்னர்லயும் இதே போலதான் 3 டபுள் க்ரோச்சேட் 2 செயின் 3 டபுள் க்ரோச்சேட்னு போட்டு முடிச்ச பிறகு செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு 3 செயின் போட்டிருக்கிற இந்த 3வது செயின்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு விடணும். செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு மறுபடியும் 3 ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு, செகண்ட் ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்ததா இந்த கேப்லயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோச்சேட்டா கணக்கு எடுத்துட்டு அடுத்ததா 2 டபுள் க்ரோச்சேட் 2 செயின் 3 டபுள் க்ரோச்சேட் கார்னர் போடணும். கார்னர் போட்டு முடிச்சதும் ஒரு செயின் போடணும். இந்த கார்னர்ல மட்டும்தான் நம்ம 6 டபுள் க்ரோச்சேட் வர்றது போல போட்டிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த கேப்ல 3 டபுள் க்ரோச்சேட் போடணும். 3 டபுள் க்ரோச்சேட் போட்டதும் ஒரு செயின் போடணும். ஒரு செயின் போட்டு முடிச்சதும் அடுத்ததா இருக்கிற இந்த கேப்ல ஒரு கார்னர் போடணும். கார்னர்னா 3 டபுள் க்ரோச்சேட் 2 செயின் 3 டபுள் க்ரோச்சேட். இதே தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட் ஒரு கார்னர் போடணும். கார்னர் போட்டு முடிச்சதும் ஒரு செயின், அடுத்த கேப்ல 3 டபுள் க்ரோச்சேட் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த கார்னர். இப்போ கார்னர் ஒன்று போட்டு முடிச்சதும் ஒரு செயின் போடணும். அடுத்த கேப்ல 3 டபுள் க்ரோச்சேட். இதையே இந்த ரவுண்டு ஃபுல்லா போட்டு முடிச்சது முதல் போட்டிருக்கிற 3வது செயின் ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடும். இது போலதான் தேர்ட் ரவுண்டு இருக்கும். தேர்ட் ரவுண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணமோ அதே தான் அடுத்த ரவுண்ட்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கார்னர்ல மட்டும் கரெக்டா நம்ம 3 டபுள் க்ரோச்சேட் 2 செயின் 3 டபுள் க்ரோச்சேட் போடணும். இப்போ தேர்ட் ரவுண்ட்ல ஒரு கேப்ல 3 டபுள் க்ரோச்சேட் வந்திருக்கு. அந்த 3 டபுள் க்ரோச்சேட்டுக்கு பக்கத்துல 2 பக்கமும் ஒரு கேப் இருக்கு. அதுக்கு அடுத்த ரவுண்டு நம்ம போட்டோம்னா 2 டபுள் க்ரோச்சேட் 2 பாக்ஸ்ல வந்துட்டு இருக்கோம். அடுத்ததா வரும்பொழுது 3 பாக்ஸா மாறும். இது போல நம்ம எவ்வளோ பெரிய எக்ஸகன் ஷேப் வேணா நம்ம போட்டுட்டே போகலாம். நமக்கு எத்தனை லைன்ஸ் வேணுமோ அத்தனை லைன்ஸ் எக்ஸகன் ஷேப் போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் யானை கட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸகன் ஷேப்போட பேக் சைட்ல திருப்பி போட்டு முடிச்ச பிறகு இதை இன்னும் எவ்வளோ பெருசா வேணா போடலாம். நான் வீடியோக்காக
இந்த அளவுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு வீடியோல கிரானி எக்ஸகன் ஷேப் எப்படி போடலான்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.